ஓகே. ஸோ, லாஸ்ட் கிளாஸ்க்கு பிஃபோர் ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஒரு சிஎஸ்எஸோட ஸ்டைல் ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதுல இருக்கிறத நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்தோம். கரெக்ட்டா? ஸோ, ஃபைனலா ஒரு 3 ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண வரணும். ஸோ, அத பத்தி நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிட்டு, அண்ட் ரிமைனிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு க்ளோன் பார்த்தீங்கல்ல? ஒரு Spotify ஆப்போட வந்து வெப்சைட்டோட க்ளோன் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ, அதோட ரிமைனிங் சிஎஸ்எஸ் நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. சூப்பர். ஸோ, ஆக்சுவலி வந்து நம்ம லாஸ்ட்ல இதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது இதுக்கான சிஎஸ் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஸோ, இந்த டெமோ நம்ம வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதாவது லாஸ்ட் கிளாஸ்க்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ, ஒவ்வொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி வந்து இண்டிவிஜுவலா வந்து ஆ கலர் அதாவது ஸ்டைல் ஆட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ, அது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கா? ஓகே. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட்ல விட்டத நம்ம கன்டின்யூ பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ, ஐ திங்க் லாஸ்ட்ல வந்து நம்ம கிரிட் வரைக்கும் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? கிரிட் கிரிட் வரைக்கும் பண்ணியிருந்தோம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஓகே. ஃபைன். ஓகே. ஸோ, ஆ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க லாஸ்ட்டா என்ன பண்ணியிருந்தோம்னா, பட்டன் அதாவது இந்த HTML-ல பட்டன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ, அந்த பட்டன்ல வந்து எப்படி ஆ பட்டனோட கலர் பேக்ரவுண்ட் எப்படி மாத்துறது அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ, நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. கரெக்ட். ஸோ, பட்டனோட அந்த கலர் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மாரி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஓகே. ஃபைன். ஸோ, நெக்ஸ்ட் என்ன இருக்கு ரிமைனிங் அப்படின்னா, அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த பட்டன் அப்படின்றத நம்ம இங்க கால் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? செலக்டர்ல. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாரி நமக்கு ஃபாண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேடிங், அப்புறம் பார்டர் இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்லயே பார்த்துட்டோம். கரெக்ட்டா? இது அகைன் நான் வந்து ரீகால் பண்ணணுமா? பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சு தானே சிஎஸ்எஸ்ல? ஓகே. ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பட்டனுக்கு ஹோவர் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹோவர்னா என்னன்னு கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோவர் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அந்த பட்டன் கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு சம் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றத நான் வந்து குடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம ஹோவர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பட்டன் இங்க இருக்கு அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்னோட செலக்டர்ல நான் போட்டுக்கணும். ஸோ டாட் ptn அப்படின்னு. கரெக்ட்டா? அண்ட் நான் இப்போ இன்னொன்னு ஆட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, விச் இஸ் ஹோவர். கரெக்ட்டா? அப்போ ஹோவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கும் நான் என்ன பண்ணணும்னா, ஹோவர் அப்படின்ற கான்செப்ட் நான் வந்து டைப் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், நான் அந்த ஹோவர் அதாவது ஹோவர் மீன்ஸ் உங்களுக்கு ஜெனரலா தெரியும்ல. அது கிட்ட மவுஸ் கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு சம் சேஞ்ச் ஜெனரலா நம்ம அந்த கலர் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? மினிட்.
ஸோ என்னோட பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு, தெரியுதா? டிஃப்ரெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும். ஒரு ப்ளூல வைப்போம், ஓகேவா? ஸோ என்னோட ஜென்ரலா என்னோட பட்டனோட கலர் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. அதோட ஃபாண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆஷ் ட்ரிபிள் எஃப் அப்படின்னா விச் இஸ் ஒயிட் கலர், ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ஃபாண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒயிட் கலர்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க பாக்குறப்போ நான் கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு வந்து எந்த வித சேஞ்சஸும் நடக்கல. ஸோ ஏன் நடக்கல அப்படின்னா நான் எந்த வித ஹோவர் நான் இங்க ஆட் பண்ணல, கரெக்டா? ஸோ இப்போதான் என்ன பண்ண போறேன்னா ஹோவர் நான் ஆட் பண்றேன். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன், செலக்டார்ல .bt என்ற என்னோட கிளாஸ் நேம் கிரியேட் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கோலன் ஹோவர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அண்ட் இப்போ என்ன பண்றேன்னா நான் பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு சூஸ் பண்றேன், அது கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு என்ன கலரா சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத கொடுக்கறதுக்கு தான் இந்த ஹோவர் அப்படின்றத யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் இங்க ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இதுகிட்ட நான் கொண்டு போறப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல, கரெக்டா? ப்ளூவா தான் இருந்துச்சு, ஸ்டாட்டிக்கா ஒரு கலர் ப்ளூல தான் இருந்துச்சு. நான் அந்த ஹோவர் ஆட் பண்ணணும்னு எனக்கு எப்படி மாறுது அப்படின்னா என்னோட மவுஸ் பாயிண்டரை நான் அது கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு அதோட கலர் வந்து ரெட்டா மாறுது. ஸோ எப்படி மாறுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த ஹோவர் கான்செப்ட்னால தான் மாறுது, ஓகேவா? ஸோ இது புரியுது எல்லாத்துக்கும் ஹோவர் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு? கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் HTML போய் பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதை எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் CSS. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கணும், கரெக்டா? என்னோட கிளாஸ் நேம் நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் ஃபர்தரா அந்த CSS நான் எடிட் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட CSS HTML டிரான்ஸ்ஃபார்ம் -demo2ன்ற நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படியே நான் வந்து இங்கே நான் போட்டுக்கிறேன், ஓகே? போட்டுட்டு நான் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஜென்ரலா இங்க ரொட்டேட் பாக்ஸ்னு ஒரு ஃபாண்ட் மட்டும்தான் இருக்கு, தெரியுதா? எனக்கு இங்க எந்த பாக்ஸுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டே ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் நான் வந்து ரெடி பண்ணணும். அப்போ நான் அது பாக்ஸ் ரெடி, ஒரு ஜென்ரலா ஒரு பாக்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு வித் ஒரு ஹைட் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், வித் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ வித் நான் எவ்வளவு ஆட் பண்றேன்னா ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். அட் தி சேம் டைம் ஹைட்டும் நான் கொடுத்துக்கிறேன், அது வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எப்படி ஆயிரும்னா என்னோட வித்தும் ஹைட்டும் சேமா எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும், கரெக்டா? அடுத்து நான் வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் அது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எல்லோ அப்படின்றத கொடுத்தேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறப்போ எனக்கு ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாக்குறப்போ எனக்கு ப்ராப்பரா ஒரு 100 பிக்சல்ல ஹைட்டும் 100 பிக்சல்ல வித்தும் வந்து கிரியேட் ஆகி எனக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்ல எனக்கு வந்து இப்போ பார்க்க முடியுது, கரெக்டா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வித்தும் ஹைட்டும் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிருக்கோம், விச் இஸ் ஃபார் நம்ம கலர் சேஞ்ச் பண்றதுக்காக பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிருக்கோம், ஓகே? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட மார்ஜின் வந்து எனக்கு ப்ராப்பரா இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா மார்ஜின் டாப்ன்றதை நான் யூஸ் பண்றேன். ஸோ யூஸ் 10 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மெயினான விஷயமே இங்கதான், அதாவது என்ன பண்ண போறோம், ஆக்சுவலி நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்க இருக்க பாக்ஸை லைட்டா என்ன பண்ண போறோம்னா ரொட்டேட் பண்ண போறோம், ஓகேவா? அதுதான் இப்போ நம்மளோட மெயின் கான்செப்ட் CSSல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ்ல ஒரு இதை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா CSSல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயத்த நீங்க ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத சூஸ் பண்ணிருக்கேன் ப்ராப்பர்ட்டியில. அதோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரொட்டேட்னு கொடுக்குறேன், ஓகேவா? ரொட்டேட் கொடுத்தோன்னு எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு டிஃபால்ட்டா அவனே ஒரு டிகிரி வந்து எனக்கு கொடுக்குறான், சஜஸ்ட் பண்றான் 15 டிகிரி அப்படின்னு. ஸோ இதுவே கொடுக்கலாம், இல்லை எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு 45 டிகிரி நான் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்குள்ள அந்த பிராக்கெட்ஸ்க்குள்ள நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு டில்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த டிகிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொட்டேட் ஆகும், ஓகேவா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு 45 டிகிரிக்கு வந்து எனக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப பாக்குறப்போ எனக்கு அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா லைட்டா ஒரு டில்ட் நடந்திருக்கு. தெரியுதா எல்லாத்துக்கும்? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே. ஸோ இப்படிதான் வந்து ஒரு பாக்ஸ் இல்ல ஒரு ஃபாண்ட் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா யூசிங் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஸோ இதுக்குள்ள இருக்க வேல்யூவை பேஸ் பண்ணி அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பாக்ஸ் ஆர் ஒரு ஃபாண்ட் நம்ம ரொட்டேட் பண்றது. ஓகே. இதுல எனக்கு என்ன அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு கரெக்டா. இதை நான் வந்து கொஞ்சம் சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நான் என்ன ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ கொடுக்கலாம் நெக்ஸ்ட் லைன்ல? எனி ஒன்? வாய்ஸ் வந்து சரியா கேட்கல. क्वेश्चन திரும்பி கேளுங்க. ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஓகே சூப்பர். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல ரொட்டேட் பாக்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த ரொட்டேட் பாக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா டாப் ஆஃப் தி பாக்ஸா பிளேஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு சென்டர்ல வரணும் அப்படின்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலான்னு கேட்டேன். புரியுதா என்ன கேட்டேன்னு? சரி கேட்குறேன்னு. ஓகே. ஸோ அலைன் டெக்ஸ்ட் அலைன் நம்ம வந்து கொடுக்கலாம். சூப்பர். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குற மூலியமாவே நமக்கு என்ன நடக்கும்னா அந்த ப்ராப்பரா வந்து டெக்ஸ்ட் வந்து முன்னாடி சென்டர்ல நடக்கும். கரெக்டா? ஓகே 1 மினிட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லைன் ஹைட் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ வந்து லைன் ஹைட் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ லைன் ஹைட் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட டெக்ஸ்ட் அலைன் நான் என்ன கொடுக்குறேன்னா சென்டர்ல கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி சென்டர்ல அலைனா எப்படி சொல்றேன்னா இப்போ இந்த பாக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அலைன் எப்படி டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தோன்னா எனக்கு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபாண்ட் வந்து ப்ராப்பரா சென்டர்ல அலைன் ஆயிருக்கும். கரெக்டா? பட் என்னோட லைன் ஹைட் இன்க்ரீஸ் பண்றப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா ப்ராப்பரா சென்டர்ல வந்து பிளேஸ் ஆகும். நான் இப்போ லைன் ஹைட்டை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பிளேஸ் ஆகும் அது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைன் ஹைட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு விஷயத்த சென்டர்ல கொண்டு வரதுக்கு, நாட் இந்த மிடில். ஓகேவா? மிடிலுக்கும் அது எப்படி சொல்றேன்னா ஒரு பாக்ஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ மிடில்ல கொண்டு வரதுக்கு ஆக்சுவலி டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தாலே சென்டர்ல வரும். ஓகேவா? பட் எனக்கு எப்படி நான் என்ன கேட்டிருக்கேன்னா அந்த அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா அந்த பாக்ஸ்ல மிடில்ல இருக்கணும் அப்படின்றதான் நான் கேட்டிருந்தேன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் மிடில்ல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லைன் ஹைட்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மூலியமா நம்மளோட அந்த ஃபாண்ட்டை வந்து ப்ராப்பரா சென்டர்ல அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ புரியுதா அப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அலைனுக்கும் லைன் ஹைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா உங்களுக்கு சென்டர்ல அலைன் ஆகும். பட் மிடில் அலைன் ஆகணும் அப்படின்னா நீங்க லைன் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த சென்டர் மிடில்ல வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகும் அந்த ஃபாண்ட். இப்ப புரியுதா உங்களுக்கு லைன் ஹைட்டுக்கும் அண்ட் டெக்ஸ்ட் அலைனுக்கும் புரியுதா? ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து டேபிள். ஓகேவா? ஸோ டேபிள் எப்படி ஜெனரலா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? அப்போ நான் என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா விச் இஸ் டேபிள் டெமோ அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட சிஎஸ்எஸ்ல நான் போய் அதை கால் பண்ணாமட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் டாட் டேபிள் ஹைஃபன் டெமோன்றதை சூஸ் பண்ணிட்டு நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ ஒரு ஜென்ரலா வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அதோட பார்டர் கரெக்டா ஜென்ரலா ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல பார்டர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அட் தி சேம் டைம் அதுல எப்படி கவர் ஆயிருக்கும்னா ஒரு லைன் லைன்லால கவர் ஆயிருக்கும். அதாவது பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவுட்லைன் மூலியமா தான் எல்லா டேபிள்ஸும் நமக்கு கவர் ஆயிருக்கும்.
ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம கண்டென்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், HTML கொடுத்துட்டோம். அதாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது அந்த டேபிள்ல நேம் அப்படின்றத ஒரு காலம்ல கொடுத்துருக்கேன், ஏஜ் அப்படின்றத கொடுத்துருக்கேன், அண்ட் ஜாசிம் 21 அண்ட் தீரஜ் 21ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இருக்கிறது வந்து என்னோட ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்க இது இந்த ஜாசிம் 21 தீரஜ் 21 20 அப்படின்றதுல வந்து வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜென்ரலா என்ன பண்ணியிருக்கேன்னா HTML ஒரு கண்டென்ட்டை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது நான் ஒரு டேபிள் ஃபார்மேட் கொண்டு வரணும்னா நம்ம வந்து வெறும் HTML யூஸ் பண்ணி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட CSSல நான் அதை கால் பண்ணிட்டேன் அந்த கிளாஸ் நேமை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வித்தை நான் வந்து செட் பண்றேன். ஓகே, ஸோ வித்தை நான் செட் பண்ணிட்டு எவ்வளவு கொடுக்குறேன்னா 50 பிக்சல் கொடுக்காம நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? அண்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஸோ ஓகே இப்போ நான் ஜஸ்ட் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நான் வந்து வித்து நான் போடாம ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து எந்த கேப்புமே இங்கே இல்லை. கரெக்டா? அந்த டேபிள்னு இருக்கு, அது கீழே நேம் ஏஜ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபுல்லா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நான் விடுறதுக்காக நான் என்ன பண்றேன்னா வித்துன்றதான் யூஸ் பண்ணேன். ஸோ 50 பிக்சல் கொடுக்கல, 50% கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 50% மீன்ஸ் ஈக்குவலா செப்பரேட் பண்ணிக்கும். அதாவது 100 அப்படின்னா உங்களுக்கு ஃபுல். கரெக்டா? ஸோ அந்த 100ல எனக்கு பாதி வந்து பாதியா ஸ்பிட் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக நான் வித் 15 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த டோட்டலா இருக்கிறத 50-50 பிரிச்சு கொடுத்துருச்சு. நேம்க்கு தனியா 50 அண்ட் ஏஜ் 50 பிரிச்சு கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலா வந்து ஒரு டேபிள்னால நமக்கு கண்டிப்பா தெரியும், அதுல லைன்ஸ் இருக்கும், அதாவது அவுட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்டர் வந்து எனக்கு இப்படி இருந்துச்சு நல்லா இருக்குமா, நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ எனக்கு இங்க கண்டென்ட் இருக்கு, இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, இங்க கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? நான் ஒரு பாக்ஸ் போடுறேன் இங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஜென்ரலா ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே சிங்கிளா தான் இருக்கும், சிங்கிள் லைன்ல இருக்கும். இதே நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், டபுள் லைன்ல எனக்கு பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல. ஸோ எல்லா லைனுமே எனக்கு டபுளா வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன லைன் யூஸ் பண்றோம்னா பார்டர் கொலாப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இது போட்டா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சிங்கிள் பார்டர் வந்து அதாவது டபுள் பார்டரா வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மார்ஜின் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மார்ஜின் நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, 20 பிக்சல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட HTML-ல இந்த டேபிள் டெமோ கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட டேபிளோட ஸ்ட்ரக்சரை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன், நாட் அந்த லைன். ஓகேவா? நான் ஜஸ்ட் அந்த இதை மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன், நான் இன்னும் லைன் நான் ட்ரா பண்ணல. அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ப்ராப்பரா நான் கேப்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் அதோட அலைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து ப்ராப்பரா நடந்துருச்சு. நான் இன்னும் பாக்ஸ் இன்னும் ட்ரா பண்ணல. பாக்ஸ் ட்ரா பண்ண நான் என்ன கமாண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், என்ன ஐடியா இருக்கா? நான் ஒரு அவுட்லைன் போடணும்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், எனி ஐடியா? ஓகே, ஸோ நான் இப்போ இங்க பார்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் பார்டர் போட்டேன்னா எனக்கு ப்ராப்பரா என்னோட பார்டர் வந்து வராது. ஏன் வராது அப்படின்னா, நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓகே இந்த டேபிள் எடுத்துக்கோங்களேன். இந்த டேபிள் எனக்கு எத்தனை ஃபீல்டு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு வந்து THன்னு இருக்கு. கரெக்டா? இன்னொன்னு என்ன இருக்குன்னா TDன்னு இருக்கு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இருக்க நேம், அதாவது எங்க சொல்றேன்னா இந்த நேம் அண்ட் ஏஜ் நான் என்ன கால் பண்ணிருக்கேன்னா THன்னு கூப்பிட்டுருக்கேன். THன்னு கால் பண்ணிருக்கேன்.
அட் தி சேம் டைம் இதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் நான் என்ன எதுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா டிடி அப்படின்றத போட்டிருக்கேன். கரெக்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பார்டர் வரையணும்னாலே நான் இதுக்குள்ள தானே வரைய முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன், அந்த டேபிளை நான் அப்படியே கால் பண்ணிட்டு விச் இஸ் அந்த டேபிள் டெமோவை கால் பண்ணிட்டு அந்த டிஹெச்க்கும் டிடியும் நான் இங்க வந்து என்னோட செலக்டாக நான் கால் பண்றேன். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த டேபிள் டெமோவை நான் அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். பட் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டிஹெச்சும் இந்த டிடியும் நான் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கேன்னா சீரியஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். அதுதான் இங்க டேபிள் டெமோ டிஹெச் அப்புறம் டேபிள் டெமோ டிடி. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பார்டர் போறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலா பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ 1 பிக்சல் மீன்ஸ் அந்த பார்டரோட திக்னஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்றதுக்கு நம்ம 1 பிக்சல் கொடுத்துருக்கோம். அண்ட் சாலிடுனா எனக்கு ப்ராப்பரா ஒரு சிங்கிள் லைன்ல வரணும் அப்படின்றதுக்காக சாலிட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதோட பேக்ரவுண்ட் ஐ மீன் அந்த அவுட்லைனோட கலர் சூஸ் பண்ணிருக்கிறதுக்கு இந்த பிளாக் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ப்ராப்பரா எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா என்னோட நேம் ஃபீல்டுக்கும் எனக்கு ப்ராப்பரா எனக்கு ஒரு அவுட்லைன் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் ஏஜுக்கும் ப்ராப்பரா வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு? புரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, அகைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இங்கேயே பார்டர் நீங்க போடலாம்னு கேட்டுக்கலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா பார்டர், ஸோ இந்த பார்டர் நீங்க இங்கேயே போட்டுருக்கலாம். ஏன் போடல அப்படின்னா நான் இங்க ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலா வந்து என்னோட சீரியஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு பாக்ஸ் நான் ட்ரா பண்ணணும்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதோட கண்டென்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நல்லா ட்ரா பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதுக்காக வேண்டிதான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லைன் நான் வந்து அதாவது இந்த டேபிள் டாட் டெமோல நான் வந்து எந்த வித இதுவும் ஐ மீன் என்னோட பார்டரும் நான் போடாம நான் என்னோட அந்த டேபிள் டிஹெச்க்கும் டேபிள் டிடிக்கும் மட்டும்தான் நான் போட்டேன். ஓகேவா? இப்போ ஏன் நான் அதை போட்டேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இங்க போடுறப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு எரர் தான் வருது. ஏன்னா என்னோட சிம்பிளா ஒரு பாக்ஸ், அதாவது ஒன்றும் எப்படி சொல்றேன்னா இப்போ எனக்கு ஒரு டேபிள் இருக்கு, இந்த கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வெறும் எந்த கண்டென்ட்டுமே இல்லை, வெறும் எம்டியா இருக்கு. நான் இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுன்னா நீங்க எதை ரெஃபர் பண்ணி பாக்ஸ் போடுவீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா இருந்தாதான் அதுக்கு நீங்க வந்து பாக்ஸ் போடுவீங்க. கரெக்டா? எனக்கு இப்போ எந்த டேட்டாவுமே இல்லை, எனக்கு ஒரு டேபிள் ஒன்று போடு, ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுனா நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நீங்க என்ன இங்க நீங்க பார்டர்ன்ற டைப் பண்றப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா உங்களுக்கு எரர் வருது. ஓகேவா? அதனாலதான் உங்களால டைப் பண்ண முடியல இந்த டேபிள் டெமோல. பட் நமக்கு இங்க டைப் பண்றப்போ நம்மளால டைப் பண்ண முடியுது. ஏன் டைப் பண்ண முடியுதுன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் உள்ள இருக்கு, அதாவது டிஹெச்ன்ற ஒரு கண்டென்ட் இருக்கு, டிடின்றது கண்டென்ட் இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு வந்து கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் தைரியமா ஒரு பாக்ஸ் நான் ஜென்ரேட் பண்ண முடியும்ல. இப்போ நான் கண்டென்ட் டிடிக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, டிஹெச் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா என்னால ஒரு பாக்ஸ் நான் வந்து போட முடியும். எனக்கு அதோட சைஸ் அதோட கண்டென்ட்டோட டெலிவரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சனால நான் ஈஸியா பாக்ஸ் போட முடியும்ல. ஸோ அதனாலதான் எனக்கு இங்க பாக்ஸ் போடுறப்போ எனக்கு எரர் வந்துச்சு, பட் இங்க போறப்போ எனக்கு எரர் வரல. புரியுதா உங்களுக்கு? கிளியரா எல்லாத்துக்கும்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நடத்தினதுல? ஓகே, ஃபைன். ஸோ பேடிங் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்சைட் ஸ்பேசிங் நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட் ஸ்பேசிங் மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்குள்ள, அதாவது ஜாசிம்ன்ற நேமுக்கும் இந்த அவுட்லைன் இந்த பாக்ஸ்க்கும் உள்ள அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம பேடிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே லெஃப்ட்ல வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இன்கேஸ் நான் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ப்ராப்பரா சென்டர்ல எனக்கு அலைன் ஆகும். ஸோ அதுக்காக அந்த இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சென்டர்னு கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட அந்த டேபிளோட கண்டென்ட் எல்லாமே சென்டர்ல எனக்கு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த டெக்ஸ்ட் அலைன் மூலியமா இந்த லெஃப்ட் அண்ட் சென்டர், இந்த லைக் ரைட் இல்லை லெஃப்ட் ரைட் எது வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு டேபிள் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எம்டியா வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு டேபிள் நீங்க உங்களால கிரியேட் பண்ண முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா என்னோட இந்த பர்டிகுலர் ஸ்பேஸுக்கு மட்டும், அதாவது என்னோட இந்த
ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, நேம் ஏஜ்ன்றது. ஸோ இதை நான் என்ன நேம்ல கால் பண்ணியிருந்தேன்னா டிஹெச் அப்படின்றத கால் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்டிகுலரா அந்த ஃபீல்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு கலர் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? எதுவும் ஐடியா இருக்கா? எனி ஒன்? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஃபீல்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும். அதாவது நேமும் ஏஜுன்ற ஃபீல்டுக்கு மட்டும் ஒரு கலர் ஆட் பண்ணணும். என்ன? அந்த டேபிள் டெமோல டிஹெச் செலக்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். டேபிள் டிஹெச். ஓகே, ஃபைன். ஸோ நான் இதுக்குள்ள நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, லைக் சேம் பேக்ரவுண்ட் கலர் நான் ஆட் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ என்ன நடந்திருக்குன்னா, என்னோட பர்டிகுலரா அந்த நேம் அண்ட் ஏஜ் ஃபீல்டுக்கு மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நடந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டணும் அப்படின்னா ரெட் கலர்ல வைக்கிறேன். ஸோ இப்போ தெரியுதா? அந்த ஹெட்டிங் இருக்க ஃபீல்ட்ல மட்டும் எனக்கு எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ரெட்ல மாறி இருக்கு. ஏன் ரெட்ல மாறி இருக்கு அப்படின்னா, நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் செலக்டார்ல, அந்த டேபிள் டெமோல இருக்க டிஹெச் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஹெச்ல என்னோட பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பர்டிகுலரா எனக்கு இந்த ஃபீல்ட்ல மட்டும் கலர் அப்ளை பண்ணணும்னா நீங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? ஓகே, எனக்கு டிடி, அதாவது எனக்கு இந்த வேல்யூல கலர் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? என்ன ஐடியா இருக்கா? இந்த வேல்யூஸ்ல எனி அதர்? ஓகே, சூப்பர். ஸோ டேபிள் டெமோ டிஹெச் பதிலா நான் டிடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒயிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக பிளாக் கலர்ல கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட உள்ள இருக்க வேல்யூஸோட கலர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் கலர் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க யூஸ் பண்ணி பர்டிகுலரா எனக்கு இந்த இடத்துக்கு இந்த கலர்லாம் எனக்கு வைக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரியும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த செலக்டார் தான். ஸோ எதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ப்ராப்பரா பண்ணணும்ன்றத தெரிஞ்சுனாலே நீங்க ஈஸியா சிஎஸ்எஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நடத்துனதுல? ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு கரெக்டா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், சம் ஸ்டைல் நான் வந்து ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த இங்க என்ன நேம் கொடுத்தேன் அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் டெமோ அப்படின்றத கொடுத்துருக்கேன் கரெக்டா? நான் அதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன் என்னோட சிஎஸ்எஸ் செலக்டார். அண்ட் இப்போ அகைன் நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஓகே, இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம், நான் லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அது எதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல வந்து லிஸ்ட், அதாவது 2 லிஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து அன்ஆர்டர், இன்னொன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்னு. நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட கிளாஸ்ல அன்ஆர்டர் லிஸ்ட்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் விச் இஸ் லிஸ்ட் டெமோ அப்படின்னு. அதுக்குள்ள சம் லிஸ்ட்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா HTML, CSS, JavaScript கொடுத்துருக்கேன் கரெக்டா? ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இப்போ என்னோட பாயிண்ட்ஸ் நான் பாக்குறேன். உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த பாயிண்ட்ஸ்லாம்? ஒரு டாட்டர்ல இருக்கு கரெக்டா? பாயிண்ட்ல வந்து இது இருக்கு. இதை நான் வந்து ஒரு ஸ்கொயர் புல்லட்ல நான் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட லிஸ்ட் ஸ்டைல் டைப் நான் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு டாட்ல இருந்துச்சு, இப்போ எனக்கு ஸ்கொயர்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த லைன் வந்து எனக்கு எப்படி நான் போடாப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு கரெக்டா? என்னோட டாட் எப்படி இருந்துச்சுன்னா சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு. நான் எனக்கு அது ஒரு பாக்ஸ் டைப், அதாவது ஒரு பாக்ஸ் டைப்ல எனக்கு வேணும் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட லிஸ்ட்
ஸ்டைல் டைப்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மூலியமா நம்ம அந்த பாயிண்ட்ஸோட ஸ்டைலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஸ்கொயர்னு வச்சேன் அப்படின்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல எனக்கு வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்க புல்லட் பாயிண்ட்ஸோட அந்த ஸ்டைல் டைப்பை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுலயே வந்து நம்ம லைட்டா பேடிங் நம்ம ஆட் பண்ணலாம். பேடிங் லெஃப்ட்ன்றது. ஓகே. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல்லா எனக்கு வந்து அலைன்மெண்ட் மிஸ்ஸா இருந்துச்சு. கரெக்டா? இந்த 2 கேப் எனக்கு ப்ராப்பரா இல்லாம இருந்துச்சு. இப்போ நான் பேடிங் கொடுத்தோன்னே எனக்கு ப்ராப்பரா எனக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அலைன்மெண்ட் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் பேடிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் மார்ஜின் நம்ம கொடுக்கலாம். 10 பிக்சல் 0 கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு மார்ஜின், அதாவது இந்த லிஸ்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் எல்லா கேப்பும் எனக்கு ப்ராப்பராக ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள கேப்பும் எனக்கு ப்ராப்பராக அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட பேடிங் அண்ட் மார்ஜின்றதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ புரியுதா அந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்றது, எதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா ஜென்ரலா என்னன்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து எப்படி சொல்றது, லைக் நான் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ளோட்ன்ற வந்து ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போது என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு இமேஜ் இங்கே நான் எதுவுமே எனக்கு ஐ திங்க் வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஓகே ஓகே இந்த இமேஜ் ஆக்சுவலி நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா அன்ஸ்பிளாஷ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதில் போய் எடுத்திருக்கேன். பட் அது எனக்கு வரல. பிகாஸ் அது ரொம்ப நாள் முன்னாடி லோட் பண்ணனால எனக்கு அது கிராஷாக இருக்கு. ஸோ ஜென்ரலி இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது எவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரேப் அப்படின்ற நீங்க யூஸ் பண்ணி பண்றப்போ, அதாவது ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு இமேஜ் ஆட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஸோ அது கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா ஃப்ளோட் இமேஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்கேஸ் அது வரலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெமோன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த இமேஜ் வரல. அப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு, டெமோன்றது ஒர்க் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் கிளாஸ்ல லைக் இந்த ஒரு கண்டென்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதான் HTML பண்ணியிருக்கேன். இங்க என்ன அதாவது பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த செலக்டரை கால் பண்றது. ஸோ அதை எப்படி கால் பண்ணுவோம், ஏன்னா நம்ம நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃப்ளோட் இமேஜ் கொடுத்துருந்தோம். கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், டாட் ஃப்ளோட் இமேஜ்ன்றதை கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி அந்த இமேஜ் ப்ராப்பராக இருந்தால் ஒர்க் ஆகும். ஃப்ளோட் நான் இப்போ லெஃப்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்றப்போ அதுக்கிட்ட நான் கொண்டு போறப்போ எனக்கு என்ன ஆகும்னா லெஃப்ட்ல மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கா ஜென்ரலா என்னன்னா லைக் பறக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லைக் இது எப்படி எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா இந்த சைன் அப் பேஜ்லாம் நீங்க அட்ராக்டிவா பாக்குறப்போ லைக் அந்த இன்கேஸ் நீங்க பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் பட்டன் வந்து உங்களுக்கு கிளிக் பண்றப்போ உங்களுக்கு கரெக்டா அலைன் ஆகாது. எப்படி சொல்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்க லாகின்ற பட்டன் இருக்குல்ல, நான் இப்போ எனக்கு இது மட்டும் நான் கொடுத்துட்டேன். பட் நான் பாஸ்வேர்ட் கொடுக்காம லாகின் நான் கிட்ட கொண்டு போறப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஒன்னு லெஃப்ட்ல போகும் இல்லை ரைட்ல போகும். பட் ஏன் அது போகுதுன்னா அதுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேவா? அது நீங்க நெக்ஸ்ட் அப்கமிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிப்பீங்க. பட் அதுக்கு மெயினா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃப்ளோட் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்றப்ப எனக்கு லெஃப்ட்ல போகும் ரைட்ல போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஃப்ளோட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது அவ்வளோவா யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க சிஎஸ்எஸ்ல நல்லா பண்ணோம், அது எப்படி சொல்றேன்னா ஒரு சைன் அப் பேஜ் கொஞ்சம் வித்தியாசமா ஃபன்னியா பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ ஃபைனா என்ன இருக்குன்னா ஃபூட்டர் இருக்கு. கரெக்டா? ஓகே. ஃபூட்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஃபூட்டர் ஜெனரலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா
ஒரு வெப்சைட்டோட காப்பிரைட், அந்த பிரைவசி, ஸோ இந்த கண்டென்ட் விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா வெப்சைட்லயும் அது கடைசியில அந்த எண்ட் ஆஃப் தி பேஜ்ல வந்து நம்ம ஒரு காப்பிரைட் ரைட்ஸ் வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டெக்கோட வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கனாலே கடைசியில வந்து 2025 ரைட்ஸ் காப்பிரைட் ரிசர்வ்ன்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ இங்க தெரியுதா, ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு. ஸோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டையே இப்போ நம்ம க்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா, ஸ்பாட்டிஃபையோடது, அதே மாதிரி நம்ம ஒரு க்ளோன் பண்ணி இன்கேஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணோம், அதாவது ஹோஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேல இது காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு ஆள் காப்பிரைட் வாங்கிட்டாப்ல. ஸோ அதே காப்பிரைட் அந்த அவங்க வச்சிருக்கப்போ அதே மாதிரி வெப்சைட் நம்ம பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரைவசிக்காக தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபூட்டர்ல இந்த காப்பிரைட் அப்படின்றத நம்ம விஷயத்த ஆட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா இப்போ நீங்க யூடியூப் எடுத்து நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா, யூடியூப்ல மோஸ்ட்லி வந்து ஒரு இந்த பாட்டு அந்த சாங்ஸ்ல நீங்க அதிகமா ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலா யூடியூப்ல என்ன சாங்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னா என்சிஎஸ்ன்ற ஒரு சாங் ஆட் பண்ணுவாங்க. என்சிஎஸ் மீன்ஸ் நோ காப்பிரைட் சவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு எந்த வித காப்பிரைட்டும் கிடையாது. இன்கேஸ் ஒரு ஃபிலிம்ல இருந்து நீங்க ஒரு பாட்டை எடுத்து நீங்க யூடியூப்ல நீங்க எந்த வித இதுவுமே இல்லாம நீங்க போட்டீங்கன்னா உங்க மேல காப்பிரைட் இஷ்யூ வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் யூடியூப்ல எப்படி காப்பிரைட் இஷ்யூ வருதோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்லயும் காப்பிரைட் இஷ்யூ வரும். எப்படி வரும், இதே வெப்சைட்டை இன்னொருத்தவன் அவன் இன்னொரு பேஜ்ல போட்டிருக்கான், என்ன மாதிரியே பண்ணி போட்டிருக்கான் அப்படின்னா என்னால ரைஸ் பண்ண முடியும் காப்பிரைட். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த ஃபூட்டர்ல காப்பிரைட் அப்படின்றத நம்ம போடுறோம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்கு நம்ம காப்பிரைட்லாம் போடுறோம் அப்படின்னு. ஓகேவா, ஸோ அதுதான் விச் இஸ் ஃபூட்டர். ஓகே, ஸோ ஃபூட்டர் அலைன் பண்றதுக்கு நம்ம அது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஃபூட்டர்ன்ற நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபூட்டர்ல டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், அலைன் சென்டர்னு கொடுக்கலாம். கரெக்டா, அப்ப எனக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட அலைன்மெண்ட் ப்ராப்பரா இல்லைல்ல, அப்ப நான் மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப் அப்படின்றது ஒரு 40 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்ன ஆட் பண்ணலாம், பேடிங்கும் ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் ஆட் பண்ணாலும் கண்டிப்பா பேடிங் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே, அதனால நான் பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னும் என்ன ஆட் பண்ணலாம், லைக் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கும் நம்ம ஆட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா இப்போ எனக்கு பேடிங் அண்ட் மார்ஜின் யூஸ் பண்ணோன்னே ப்ராப்பரா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த கேப்ஸ் அண்ட் எல்லாமே அலைனா இருக்குல்ல. ஸோ அதுக்காக பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் கலர் ஆட் பண்ணலாம்ல. ஸோ அப்போ எனக்கு ஃபூட்டர் மட்டும் என்ன ஆகும்னா ஒரு பிளாக் கலர்ல வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். கரெக்டா, ஸோ இந்த ஃபூட்டர் மட்டும் லைக் ஒரு பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் நீங்க வந்து ஃபூட்டர்ல அலைன் பண்ணலாம், ஐ மீன் கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் ஃபாண்ட் கலர் மாற்றணும்னா என்ன பண்ணலாம், எனி ஐடியா? ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். கலர் கொடுக்கணும். ஓகே, சூப்பர். கலர் நான் ஒயிட்டே கொடுத்துக்கலாம், அதான் தெரியும். ஓகே, ஓகே, இங்க ஏன் ஒயிட் மாறலன்னு எதுவும் ஐடியா இருக்கா? எதுவும் ஐடியா தெரியுதா எல்லாத்துக்கும்? நான் ஒயிட்னு கொடுத்தேன் பட் எனக்கு சேஞ்ச் ஆகல. ஏன் ஆகலன்னு எதுவும் ஐடியா இருக்கா? இந்த கிளாஸ் வேணா கொடுத்துருக்கீங்களா? ஓகே, செக் பண்ணுவோம். இல்ல நம்ம கிளாஸ் ஆல்ரெடி கால் பண்ணிட்டோம்ல இல்லையா? கால் பண்ணல. ஸோ நான் ஃபூட்டர்னு எந்த கிளாஸும் கிரியேட் பண்ணல. பட் ஏன் அங்க சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நான் இங்க பேராகிராஃப் டேக் தான் நான் போட்டிருக்கேன். நான் அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோட பேராகிராஃப் டேக் நான் கால் பண்ணி எங்கேயோ நான் இங்க பாத்தீங்களா, ஸோ பேராகிராஃப் டேக்லாம் கிரீன் கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்க கலர் சேஞ்சஸ் நடக்கல. தெரியுதா? ஏன்னா என்னோட ஃபூட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க பாக்குறப்போ தெரியும் என்னோட ஃபூட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி பேராகிராஃப் டேக்கு நான் ஒரு கலர் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். என்னோட டாப் ஆஃப் தி சிஎஸ்எஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட என்டையர் பேராகிராஃப் டேக்குக்கும் கலர் கிரீன்னு நான் கொடுத்துட்டேன். தெரியுதா? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட எல்லா இங்கேயும் நீங்க பார்க்கலாம், இங்கேயும் பாத்தீங்களா எனக்கு கிரீன் கலர்ல தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா பி டேக் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ நான் ஃபூட்டரும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரீன்ல மாறிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்க அது மாத்தணும் அப்படின்னா நீங்க இங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அங்க பண்றப்போ உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னா? ஸோ காமனா நீங்க பேராகிராஃப் டேக் கால் பண்ணி கிரீன் போட்டனால உங்களுக்கு என்டையர் அந்த பேஜ்ல இருக்க எல்லா பேராகிராஃப் டேக்கோட கலரும் கிரீனா மாறிடுச்சு.
அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கலர் வந்து அங்க பிளேஸ் ஆகும். எனி டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு நடத்தின வரைக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தான் நீங்க ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா மார்ஜின் பேடிங். ஸோ அந்த ஸ்டைல் ஷீட்ல இருக்க முக்காவாசி இதுல இருந்து கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் வந்து அந்த ஸ்டைல் ஷீட்ல எதுவும் புரியலனாலும் நீங்க அப்புறமா நீங்க இன்கேஸ் புரியலனாலும் டவுட் கேட்கலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, இந்த சீரியஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல 2 days இந்த 2 daysல பார்த்த சிஎஸ்எஸ் தான் உங்களுக்கு அப்படியே நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா வெப்சைட்லயும். ஸோ நீங்க இதை ஸ்ட்ராங் ஆனாலே நீங்க ஒரு அளவுக்கு சூப்பரா சிஎஸ்எஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டில? இது வரைக்கும் பார்த்த ப்ராப்பர்ட்டில வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. எனக்கு டவுட் பார்டர் கொலாப்ஸ்னு சொல்லிருக்கீங்களே, ஆமா, ஒன் செகண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே நோ ப்ராப்ளம். டேபிள் தானே கேக்குறீங்க? இந்த லைன் தானே? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஜென்ரலா வந்து இந்த லைன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் லைன் அக்கராகாம இருக்கிறதுக்கு தான் அந்த லைன் கொடுக்குறோம். அதாவது அதுக்கு தான் நான் இங்க சொல்லியிருந்தேன். இப்போ ஜென்ரலா வந்து ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல தானே இருக்கும். ஒரு சிங்கிள் லைன்ல இருக்க கோடு தான் இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து சடனா எனக்கு ஆக்சுவலி நான் அதை எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஓகே இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு, நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு, ஏஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. கரெக்டா? இப்போ சுத்தி எனக்கு லைன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதோட பார்டரோட லைன் எப்படி இருக்குன்னா ஒரு சிங்கிள் லைனா தான் இருக்கு. கரெக்டா? இதுனா அந்த லைன் ஆக்சுவலி அது எதுக்கு போடுறோம்னா இன்கேஸ் டபுள் லைன் அக்கர் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த லைன் நம்ம போடுவோம். டபுள் லைன் நான் என்னன்னு சொல்றேன்னா, இதுக்கு மேலே இன்னொரு லைன் அக்கர் ஆகாம இருக்கிறதுக்கு. அதாவது இப்போ நாங்க ஸ்ட்ரிப்பிங் யூஸ் பண்ணி சொல்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் இந்த எரர் வரலாம். என்னன்னா இதுக்கு மேலே எனக்கு இன்னொரு பாக்ஸ் வரலாம், டபுள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை, லைக் இந்த மாதிரி. ஓகே, ஸோ லைட்டா கிராஸா போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு டபுள் எங்கெங்க எனக்கு லைன் வருதோ அந்த இடத்துல எல்லாமே எனக்கு எப்படியா இருக்கலாம்னா டபுளா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஏன் டபுளா வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, நாங்க 2 ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்னு நேம், இன்னொன்னு ஏஜ். அப்போ எனக்கு ரெண்டுமே தனித்தனி ஃபீல்டா அப்படின்னு இருக்கப்போ எனக்கு என்ன நடக்கும்னா இந்த டபுள் கோடு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொலாப்ஸ்ன்ற வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ புரியுதா எதுக்கு அப்படின்னு? ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? வேற கேட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ணா சொல்லுங்க. அண்ணா, நம்ம இப்ப பேராகிராஃப் டாகுக்கு மேல இருக்கிற பேராகிராஃப் டாகுக்கு ஒரு கலராகவும் கீழே இருக்கிற பேராகிராஃப் டாக்கு ஒரு கலர் கொடுக்கலாமாண்ணா? கொடுக்க முடியுங்களா? இல்ல, ஓகே 1 minute இருங்க, நான் அதை டீட்டெயிலா சொல்றேன். இப்போ முஷ்ரஃப் உங்களுக்கு தெரியுதா, டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் அந்த என்ன பண்ணேன்னா என்னோட பார்டர் கொலாப்ஸ்ல நான் செப்பரேட்னு போட்டப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, இப்போ என்னோட பாக்ஸ் பாத்தீங்களா, எனக்கு இடையில வந்து டபுள் பாக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒரு பாக்ஸ், இதுக்கு ஒரு பாக்ஸ் வருது. அதே மாதிரி இதுக்கு ஒரு பாக்ஸ் வருது, இதுக்கு ஒரு பாக்ஸ் வருது. எனக்கு காமனா ஒரு பாக்ஸ் வரல, டபுளா வருது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ. இதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இங்க கொலாப்ஸ்ன்றத நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ இப்போ போட்டப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எப்படி ஒரு டேபிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் மாத்திட்டேன். ஸோ அதுக்கு தான் நான் லைன் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, அகைன் ரிப்பீட் பண்றீங்களா ஒன் டைம்? ஏன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்களா ஜெனிதாவா? ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ பேராகிராஃப் டேக் ஒன்னு கிரீன் கொடுத்தீங்களா, இன்னொரு பேராகிராஃப் டேக் என்ன கலர், எப்படி கலரை மாத்த முடியும் கேட்டாங்க. ஓகே புரியுது.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் காமனா அந்த பி டேக் போட்டோம்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்டையர் பேராகிராஃப் டைம் கிரீனா மாறிடுச்சு. அப்போ எனக்கு எல்லா ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே. நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, உங்களோட HTML-ல ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன்ல என்னோட ஓகே நான் இப்ப என்ன பண்றேன், என்னோட இந்த லைன் நான் தூக்கிடுறேன். ஓகே தூக்கிட்டு இப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ஓகே இப்போ எனக்கு எந்த கலருமே இல்லை, கரெக்டா? எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், தெரியுதா? பேராகிராஃப் டேக் போட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்னா கலர் டெமோ அப்படின்னு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு அந்த லைன் மட்டும் மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட கிளாஸ் நேமை நான் வந்து கிரியேட் பண்ணணும் என்னோட சிஎஸ்எஸ்ல. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுண்ணா. இப்போ எனக்கு இது ஆக்சுவலி இங்க நான் கொடுத்தது எல்லாமே என்னன்னா, இங்க இருக்க எல்லாமே பேராகிராஃப் டேக் தான், கரெக்டா? இங்க இருக்க எல்லாமே பேராகிராஃப் டேக் தான். லைக் இங்க இருக்கிறது எல்லாமே பேராகிராஃப் டேக் தான். பட் எனக்கு என்னோட இந்த டெக்ஸ்ட் இஸ் ரெட்ன்ற இது மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி பண்றதுன்னு தானே கேட்டீங்க. ஸோ அப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ காமன் நீங்க பீன்னு வச்சீங்கன்னா எல்லா பீயும் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்படி எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு இந்த லைன் மட்டும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் டேக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, யூசிங் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ற மூலியமா நீங்க நேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கலர் டேமோன்னு ஒரு நேம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டைலில் அந்த வெக்டாரில் கலர் டேமோன்னு சூஸ் பண்ணி ப்ளூன்னு மாற்றினால எனக்கு இந்த லைன்ல மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளூ கலர் மாறிடுச்சு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல இருந்துச்சா, எனக்கு இங்கேயும் எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஃப்ரூட் எல்லாம் ஒயிட்னு மாத்தப்போ எனக்கு அங்கேயும் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு என்னோட ஃபூட்டர்லேயும். ஏன்னா நான் பேராகிராஃப் டேக் காமனா நான் கால் பண்ணல, அதை ரிமூவ் பண்ணிட்டேன் கரெக்டா. அதனால ஸோ அங்கே ரெட்டுன்னு வைக்கிறேன். ஸோ என்னோட ஃபூட்டர்ல வந்து ரெட்டுன்னு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் பண்ணப்போ மாறல. ஏன் மாறலன்னா, நான் காமனா பீடேக் கால் பண்ணி கிரீன் போட்டிருந்தேன். அதனால எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ மாத்தினப்போ எனக்கு ப்ராப்பர் ரெட் கலர்ல மாறுது. தெரியுதா? ஸோ இப்படிதான் வந்து இண்டிவிஜுவலா நான் ஒவ்வொரு லைனும் நான் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணி அது ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். அப்போதான் இண்டிவிஜுவலா நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுதா ஜெனிதா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? புரிஞ்சுதுண்ணா. ஓகே. கைஸ் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, டக்குன்னு மார்க் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் டைம் 7:54 ஆயிடுச்சு. ஓகே, இன்கேஸ் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிருங்க. அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கறதா சொல்லியிருந்தோம், பட் இதுக்கே டைம் கரெக்டாக ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, க்ளோன் அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ஐ மீன் லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பாட்டிஃபையோட க்ளோன். ஸோ அதுக்கு சீரியஸ் எப்படிலாம் ஆட் பண்ணியிருந்துச்சுன்றத நீங்க ஆல்ரெடி பாதி கவர் பண்ணியிருப்பீங்க, ரிமைனிங் மட்டும் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க கரெக்டா. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைம் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பட் எல்லாமே சேம் தான். நீங்க இந்த சீரியஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்தாலே நீங்க அது பாக்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரியும். ஓகேவா? ஸோ நீங்க ஜஸ்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க கரெக்டா, அந்த ஐட்டம் ஹோவர் அப்படின்ற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பாக்குறப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு செலக்டர் கால் பண்ணியிருக்காங்க, மார்ஜின் டாப் கொடுத்துருக்காங்க, பாடி, இது எல்லாமே நம்ம பார்த்தது தானே கரெக்டா. கலரு, ஃபாண்ட் சைஸ், டிரான்சிஷன் என்ன, லைக் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டியில நம்ம என்னென்ன கவர் பண்ணுமோ அதை எல்லாமே தான் இங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிஎஸ்எஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஓகேவா?
ஸோ எல்லா இன்கே அதை ரெஃபர் பண்றதுக்கு அந்த ஸ்டைல் ஷீட் உங்க குரூப்ல சென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் அந்த ஸ்டைல் ஷீட்ல வந்து 54 சம்திங் ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், வித் டெஃபினேஷனோட. ஸோ அதை நீங்க ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ ட்ரை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே, எனி அதர் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ அந்த ஸ்பாட்டிஃபை ரோல் நம்பர் ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். இந்த ஒன் திங் அந்த வெப்சைட் மட்டும் போங்க ப்ரோ. வெப்சைட்குள்ளயா கோடுக்குள்ளயா? இந்த வெப்சைட் மட்டும் ஒன் செகண்ட் ப்ரோ. ஓகே, அந்த ஹோமுக்கு யுவர் லைப்ரரி பிளேலிஸ்டுக்குலாம் நீங்க ஒரு இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களே, ஆமா. அது எங்க ப்ரோ இருக்கீங்க? ஸோ அதை ஜென்ரலா வந்து ஃபிளாட் ஐகான் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. இதுல நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸ் நீங்க இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஹோம் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் நிறைய ஐகான்ஸ் வரும். ஸோ இங்க இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல இன்னொரு மெத்தடும் இருக்கு. நீங்க எமோஜி இருக்குல்ல நம்ம ஜென்ரலா, ஸோ அப்படியும் நீங்க காப்பி பண்ணி டைரக்டா நீங்க வந்து டெக்ஸ்ட்லயே போடலாம். அப்படி போடுற மூலியமாவும் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அந்த ஐகான் வந்து பிளேஸ் ஆகும். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் எந்த இமேஜ் ஆட் பண்ணல, பட் இந்த ஐகான் நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு என்னோட கோட்ல? தெரியுது ப்ரோ. ஒன் செகண்ட். ஸோ இதுதான் இந்த மாதிரி நீங்க டைரக்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து பெட்டரா குவாலிட்டி வேணும், எனக்கு நல்ல குவாலிட்டி எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பிளேஸ் பண்ற மூலியமா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அந்த விசிபிலிட்டி நல்லா கிறிஸ்டன் கிளியரா வந்து அந்த ஐகான்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஐகான் அப்படின்ற வெப்சைட் இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி இன்னொன்று இமேஜஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அன்ஸ்பிளாஷ்ன்றது இருக்கு. அன்ஸ்பிளாஷ் வந்து நிறையா நீங்க பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் ஒரு வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம எஃப்ஐ ஹப்போட நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க இருந்தா எடுத்திருக்கோம். இந்த இமேஜ் ஐ திங்க் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். ஸோ இங்கே தான் நான் எடுத்து பண்ணேன் ஆக்சுவலி அன்ஸ்பிளாஷ்ல இருந்து. ஓகேவா? வேற டவுட்ஸ் இருக்கா? ஓகே கைஸ், ஸோ இன்னும் டவுட்ஸ் இல்லைனா நீங்க லீவ் ஆகிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. டாஸ்க் இந்த வீக்கெண்ட்குள்ள நான் ஷெட்யூல் பண்ணிடுறேன் ப்ரோ, அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அந்த ரொட்டேட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் அலைன் பண்ணல ப்ரோ. ஆமா, அதுல அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண முடியாதா? அலைன் ஐட்டம்ஸா? யூஸ் பண்ணலாம் ப்ரோ. பட் அதாவது எப்படி சொல்றேன், அது எதுக்காக லைன் ஹைட் யூஸ் பண்ணேன்னா, இப்போ நம்ம இதே ஒரு வெப்சைட்ல எனக்கு அதோட மார்ஜின் அந்த பேட், அதாவது அதோட லேட் எனக்கு தெரியும்ல. ஆனா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட லேஅவுட் எனக்கு தெரியாது, அதோட டோட்டலா அதோட லென்த் ஹைட் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு பர்டிகுலரா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த லைன் ஹைட் யூஸ் பண்ணி நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்க இது யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ப்ராப்பரா மிடில் வரணும் அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா நீங்க வந்து லைன் ஹைட் யூஸ் பண்ணி பண்றப்போ எனக்கு ப்ராப்பர் மிடில் வரும். ஓகேவா? ஓகே. ஓகே, வேற டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லை லீவ் ஆயிக்கலாம்.